சமூக ஊடகங்கள் இன்று மக்களை அறிவுடையோர் ஆக்குகின்றன, இல்லை அடிமைப்படுத்துகின்றன. இந்த இரண்டு தலைப்புகளிலே இந்த பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது. இதிலே கருத்துரைப்போர்கள் ஆனா பேனா ஜெனிஃபர், பரமநாதன் கோகுலன், பாலசுப்ரமணியன் திவாகரன், திருமதி தர்மினி ரஜீவன், கணேசலிங்கம் ஜீவானந்தன், சோமஸ்கந்த சர்மா, ஸ்ரீ சந்தோஷ் சர்மா. இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக கடமையாற்றுபவர் சட்டத்தரணி ஜொனி மதுரநாயகம் அவர்கள். இன்றைய காலகட்டத்தின் தேவைக்கேற்ற இந்த தலைப்பிலே எங்களுக்கு நல்ல சிந்தனைகளை தரப்போர் ஒரு பட்டிமன்றமாக இது இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இன்றைய நிகழ்வுக்கு, இந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற ஜொனி மதுரநாயகம் அவர்கள் திருமறை கலாமன்றத்தினுடைய சிறுவர் கலைக்கூடத்திலே உருவாகிய ஒரு மாணவன். நீண்ட காலமாக மன்றத்தோடு அவருக்கு தொடர்பு இருக்கிறது. நடிகனாக, ஒரு சட்ட ஆலோசகனாக, பல்வேறு வழிகளிலே மன்றத்தோடு நெருங்கிய தொடர்பை கொண்டிருப்பவர். ஒரு கவிஞர். சிறப்பாக எங்களுடைய ஒவ்வொரு பொங்கல் கலை நிகழ்விலும் நாங்கள் கவியரங்கை அதிகமாக நடத்துவது கூட, அந்த கவியரங்குகளிலெல்லாம் அவருடைய கவிதை இங்கே பிரவாகம் எடுத்திருக்கின்றது. எனவே இந்த பட்டிமன்றத்துக்கு அவர் தலைவராக கடமையாற்ற சம்மதித்ததற்கு எங்களுடைய நன்றிகள். அதேபோல் இந்த இரண்டு தலைப்புகளிலும் வாதிடுவதற்கு தங்களுடைய ஒப்புதல்களை தெரிவித்து இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்ற இவர்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்று இந்த பட்டிமன்றத்துக்குள் உங்களை அழைத்து செல்லுகின்றோம். தொடர்ந்து தலைவர் ஜொனி மதுரநாயகம் அவர்களிடம் இந்த தலைமை பொறுப்பை ஒப்படைக்கிறோம். நன்றி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது ஒரு சமூக ஊடகத்தின் பிரதிபலிப்பு. அண்மையில் இந்திய பிரதமர் மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் கூறிய ஒரு பொங்கல் வாழ்த்து. காவியத்தில் காண்கின்ற சில நல்ல மனிதர்களை வாழ்க்கையிலே காண்கின்ற போது அவர்களை வாழ்த்த தோன்றவில்லை, வணங்கத்தான் தோன்றுகின்றது. காவியத்தில் காண்கின்ற சில நல்ல மனிதர்களை வாழ்க்கையிலே காண்கின்ற போது அவர்களை வாழ்த்த தோன்றவில்லை, வணங்கத்தான் தோன்றுகின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் நல் விழாவை ஏற்பாடு செய்து மாலை வேளையிலே விருந்தளித்து கொண்டிருக்கின்ற திருமறை கலாமன்ற குடும்பத்தினருக்கு என் வாழ்த்துக்கள். இன்றைய இந்த பொங்கல் விழாவிலே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பிரதம விருந்தினர் மதிப்பார்ந்த பேராசிரியர் வேல்நம்பி ஐயா அவர்களே, அருட்தந்தையர்களே, பெரியவர்களே, பெற்றவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் கூடிய மாலை வணக்கங்கள். எழுத்துக்களுடனும் சட்ட புத்தகத்துடனும் போராடும் என்னை தமிழுக்கு தலைமை தாங்க திருமறை கலாமன்றம் அழைக்கிறது. எழுத்துக்களுடனும் சட்ட புத்தகங்களுடனும் போராடும் என்னை தமிழுக்கு தலைமை தாங்க திருமறை கலாமன்றம் அழைத்திருக்கிறது. கவிதை என் காதலியாக இருந்தாலும் தமிழ் அணங்கின் ஒரு அணிகலனாம் பட்டிமன்றத்தில் தலைமை தாங்குவது எனக்கு பெருமையே. வாதங்களும் பிரதிவாதங்களும் எனக்கு பழகி போனாலும் வெவ்வேறு தளங்களில் உங்கள் ஆளுமைகளை நிச்சயம் எதிர்பார்க்கின்றேன். கலை தூது தடம் பதித்த இந்த மேடையில் நீங்களும் தடம் மாறாமல் செல்வீர்கள் என்ற நம்பிக்கையில் சமூக ஊடகங்கள் இன்று மக்களை அறிவுடையோர் ஆக்குகின்றன, இல்லை அடிமைப்படுத்துகின்றன. நிச்சயமாக சமூக ஊடகங்கள் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பல்வேறு விளக்கங்கள் சமூக ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் சுருக்கமாகவும் எளிமையாகவும் சொல்ல வேண்டுமென்றால் உங்கள் கருத்துக்களை பகிரவும் உங்கள் கருத்துக்களை படைக்கவும் ஒரு தளம் அல்லது மேடை இந்த சமூக ஊடகம். இந்த சமூக ஊடகத்துக்கு முன்னர் இருந்தது மரபார்ந்த ஊடகம். ஆங்கிலத்திலே அதனை சொல்வார்கள் ட்ரெடிஷனல் மீடியா. சமூக ஊடகத்துக்கு ஆங்கிலத்திலே சோஷியல் மீடியா என்று சொல்வது போல் அதற்கு முன்னர் வந்த
மரபார்ந்த ஊடகத்துக்கு ட்ரெடிஷனல் மீடியா என்று பொருள் உள்ளது. ட்ரெடிஷனல் மீடியா என்றால் ஆடியோ விஷுவல் மீடியா அல்லது டிவி, தொலைக்காட்சி அல்லது வானொலி அல்லது பத்திரிகையாக இருந்தது. ஆனால் இந்த சமூக ஊடகம் என்பது அதன் பின்னர் வந்த ஒரு தாக்கத்தின் வெளிப்பாடு. மிக இலகுவாக சமூக ஊடகம் என்றால் என்னவென்று வரையறுக்க வேண்டுமென்றால், ஒரு சாமானியனின் குரலை பொது வழியில் உரக்கச் சொல்லுகின்ற சாதனமாக இருப்பதால் அது சமூக ஊடகமாக இருக்கிறது. ஒரு சாமானியனின் குரலை பொது வழியில் உரக்கச் சொல்லுகின்ற ஒரு சாதனமாக இருப்பதால் அது சமூக ஊடகமாக இருக்கின்றது. இந்த சமூக ஊடகம் 2 விடயங்களை முன்னிறுத்தி நிற்கின்றது. ஒன்று, காட்டுத்தீயாய் செய்தியை கணப்பொழுதில் அது கடத்துகின்றது. அதை ஆங்கிலத்திலே சொல்வார்கள் வைரல் கேப்பபிலிட்டி என்று சொல்லி. அடுத்தது, குறைந்த செலவிலே தமது செய்திகளை அவர்கள் அனுப்பக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே முகப்புத்தக குழுவினர் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் முகநூல்களில் மட்டும் 194 கோடி பேர் பயனாளிகளாக இருக்கிறார்கள் என்று அண்மையிலே முகப்புத்தக குழுமத்தினர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அவ்வாறு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், கூகுள் ப்ளஸ் என்று பல்வேறு வழிவகைகளில் இந்த சமூக ஊடகம் இன்று உலகளாவிய ரீதியிலே மக்கள் மனதிலே இடம் வைத்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது. உண்மையில் இந்த சமூக ஊடகம் என்பது தகவல்களை பகிர்ந்து கொள்ள, கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள, தொழில்சார் நலன்களை பகிர்ந்து கொள்ள ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஆனால் இன்று அது மக்களை அறிவுடையோராக்குகின்றதா, அடிமைகள் ஆக்குகின்றதா என்ற ஒரு கேள்வியை முன்னிறுத்தி விட்டு நிற்கின்றது. இந்த கேள்வி இப்பொழுது பலராலும், பலதரப்பட்ட மனிதர்களாலும் முணுமுணுக்கின்ற ஒரு கேள்வியாக இருப்பதனால் இந்த பட்டிமன்றத்திலே இந்த கேள்வி தலைப்பு இடம்பெற்றிருப்பது உண்மையிலேயே சாலச் சிறந்ததாக இருக்கின்றது. எனவே நாங்கள் பட்டிமன்றத்துக்கு நுழைவதற்கான சாவியை நான் திறந்து விட்டிருக்கின்றேன். அந்த பூட்டுக்களை உடைத்து நான் உங்களுக்கு சாவியை தந்திருக்கின்றேன். நீங்கள் இருவரும் தான் எனக்கு கூற வேண்டும், சமூக ஊடகங்கள் இன்று மக்களை அறிவுடையோராக்குகின்றதா, அடிமைப்படுத்துகின்றதா? அறிவுடையோர் ஆக்குகின்றது என்ற தலைப்பிலே 3 இளம் நண்பர்களும், அடிமைப்படுத்துகின்றன என்ற தலைப்பிலே 3 இளம் இரத்தங்களும் இங்கு வந்திருக்கின்றன. தமது சொல்லாடல்களால் பல தளங்களை அவர்கள் சுவாரஸ்யப்படுத்தியவர்கள். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் இவர்களுடைய அந்த வாதங்களை இப்பொழுது கேட்டாலே விளங்கும். ஆகவே நான் அந்த அரங்குக்குள் செல்கின்றேன். சமூக ஊடகங்கள் இன்று மக்களை அறிவுடையோராக்குகின்றன என்ற அணியினுடைய தலைவர் திரு ஏனா பேனா ஜெனிஃபர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அவர் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு சட்டத்துறை மாணவன். யாழ்ப்பாண தென்மோடி கூத்து மரபின் இளம் ஆளுமை. காவலனூர் கலைக்கழகத்தை உருவாக்கி கூத்துக்கலை எழுதி நெறிப்படுத்தியவர். தம்பி வாருங்கள், சமூக ஊடகங்கள் அறிவுடையோராக்குகின்ற என்ற வாதத்தை தாருங்கள். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே வளர்ந்து சங்கத்திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த என் தாய் தமிழை வணங்கி இன்றைய பட்டிமன்றத்திற்கு நடுவு நிலைமை வகித்து கொண்டிருக்கும் சட்டத்தரணி ஜொனி மதுரநாயகம் அவர்களே, எதிர்த்தரப்புவாதிகளே, எந்தரப்புவாதிகளே, அவையின் கண் வீற்றிருக்கும் தகைசார் நல்லோர்களே, தமிழாய்ந்த வல்லோர்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் என் தாய் தமிழால் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக ஊடகங்கள் இன்று மக்களை அறிவுடையோர் ஆக்குகின்றன, இல்லை அடிமைப்படுத்துகின்றன
எனும் தலைப்பிலே அறிவுடையோராக்குகின்றன என்ற அணிக்கு தலைமை தாங்க திருமறை கலாமன்றத்தால் விதிக்கப்பட்ட பணியை ஏற்று இந்த அவையின் முன் நிற்கிறேன். அந்த வகையில் தலைவர் என்ற ரீதியிலே சமூக ஊடகம் என்றால் என்ன என்பதை வரவிலக்கணப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையாகின்றது. அந்த வகையில் சமூக ஊடகம் என்பதை ஆயுமிடத்து அது வலைத்தளங்கள் வழியாக பரவும் தகவல்கள், கருத்துக்கள், தொழில்சார் சமூக நலன்கள் மற்றும் பிற நலன்கள், உணர்வு வெளிப்பாடுகள் முதலானவற்றை கொண்ட தொழில்நுட்ப பகிர்வு ஊடகம் அல்லது மென் செயலிகள் என்று நாங்கள் சமூக ஊடகங்களை வரையறை செய்து கொள்ளலாம். சமூக ஊடகங்களை வரையறை செய்தது போல அறிவு என்றால் என்ன என்பதை வரையறை செய்ய வேண்டிய கடப்பாடும் நமக்கு எழுகிறது. அறிவு என்பது குறித்து பல்வேறு பட்டவர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தாலும் தமிழ் வழியிலே எங்கள் ஐயன் வள்ளுவன் கூறிய அறிவுடைமையில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதே அறிவுக்கு தக்கதோர் வரைவிலக்கணமாயிருக்கும். அதாவது நாங்கள் எத்தகைய கருத்துக்களை எவரிடமிருந்து கேட்டறிந்து கொண்டாலும் நாங்கள் அவற்றின் உண்மை தன்மையை ஆய்ந்து அறிவதே சால பொருத்தமானது என்று ஐயன் வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக விதித்திருக்கிறான். ஆகவே அறிவுடைமை என்பது ஆய்வது என்று பொருளாகின்றது. அந்த வகையிலே நாங்கள் சமூக ஊடகங்களில் வரும் கருத்துக்களை ஆய்ந்து தெளிதலே அறிவுடைமை ஆகின்றது. அந்த வகையில் உதாரணமாக நாங்கள் இந்த சமூக ஊடகங்களுடைய வரலாற்றை நோக்குமிடத்து சமூக ஊடகம் குறிப்பாக முகநூல் என்பதே ஆரம்பத்தில் தோன்றிய சமூக ஊடகமாக இருக்கிறது. மார்க் சூக்கர்பர்க் என்கின்ற இளைஞர் லிபிய ஏகாதிபத்தியவாதியாக இருந்த கடாஃபிக்கு எதிராக இளைஞர்களை திரட்டி அவர்களுக்கு அறிவு புகட்டி அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் கொடுங்கோலனை வீழ்த்துவதற்கு உதவிக்கரம் புரிந்தது ஒரு சமூக ஊடகம். அந்த வழியிலே அந்த பணியை இன்று வரை பல்வேறு சமூக ஊடகங்கள் ஆக்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த வகையில் இந்த அவையின் கண் நான் நிற்பதற்கு காரணமும் சமூக ஊடகம்தான். அண்ணாவியார் வேர்க்மன் ஜெயராஜா அவர்கள் திருமறை கலாமன்றத்திலே இருந்தபோது நான் அவரிடம் அணுகி எங்களுக்கு நாட்டுக்கூத்தை பயிற்றுவியுங்கள் என்று கேட்டேன். அப்போது அவர் திருமறை கலாமன்றம் தயாரித்திருந்த ஆவண இருவட்டை தந்து, அண்ணாவியார் உங்களுக்கு எதற்கு, நீங்களே பாடி பழகி நீங்களே பழகிக் கொள்ளுங்கள் என்று கையளித்து விட்டார். அவர் உயிரோடு இருந்த காலத்தில் அவரோடு இருந்த தொடர்பு அவர் மறைவின் பின் என்னால் தொடர முடியாமல் போய்விட்டது. ஆகவே என்னுடைய தோழமைகள் எல்லோரையும் அழைத்து என்னுடைய வீட்டிலே நான் காட்சி திரைகளை அமைத்து நாட்டுக்கூத்தொன்றை பாடுவித்து வெளியிட்டேன். அந்த நாட்டுக்கூத்தை திருமறை கலாமன்றத்தினுடைய பிரதி இயக்குனரான யோன்சன் ராஜ்குமார் அவர்கள் முகநூலிலே கண்டு உம்மை போன்ற இளைஞர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் என்று என்னை அழைத்து இன்று இந்த மேடை வரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்றால் அதற்கு சமூக ஊடகம்தான் காரணமாயிருந்திருக்கிறது. இனியவை 40 என்ற இனிய தமிழ் பாடலிலே கற்றார் முன் கல்வி உரைத்தல் இனிது, மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிது என்று கூறப்படுகிறது. அதாவது சமூக ஊடகம் எனக்கு அறிவு புகட்டி நான் புகட்டிய அறிவை மற்றவர்கள் பெற்று அங்கே கற்ற அறிஞர்கள் அதை கண்டு அவர்கள் தம்முடன் என்னை இணைத்து கொள்ளும் வரை வழிவகை செய்திருக்கிறது என்றால் அது அறிவுடையோர் ஆக்குவது மட்டுமல்ல, அதற்கு அப்பாலும் பல பணிகளை செய்கிறது என்பதை என்னுடைய அன்பு நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வள்ளுவன் கருத்தோடு மார்க்ஸ் சூப்பர் எல்பரின் கருத்துக்களையும் இணைத்து சமூக ஊடகங்கள் இன்று
மக்களை அறிவுடையோராக்குகின்றது என்ற அணித் தலைவர் ஜெனிஃபர் அவர்களுடைய கருத்தை தொடர்ந்து, இல்லை இல்லை, அவருடைய கருத்து தவறானது, சமூக ஊடகங்கள் மக்களை அடிமைகளாக்குகின்றன என்ற அணியினுடைய தலைவி திருமதி தர்மினி ரஜீவன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். இவர் நல்லூர் பிரதேச செயலக சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர். பல்வேறு கவியரங்குகளிலும் பட்டிமன்றங்களிலும் பாடசாலை காலங்களிலிருந்தே பங்கு பெற்றி வருபவர். நாடகத்துறையிலும் செயற்பட்டு வருபவர். நாடகத்துறைக்காக பல தேசிய விருதுகளையும் பெற்றவர். வாருங்கள், அடிமைப்படுத்துகின்றன என்ற கருத்தை தாருங்கள். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்து பிறந்தே மொழியாம் என் தாய் தமிழ் மொழியால் இப்பட்டிமன்றத்தின் அரங்க நடுவரவர்களே, என்சால் அரங்கத்தின் பக்கசார்பு அணியினரே, சக பக்கசார்பு அணியினரே, இந்த அரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மதிப்புக்குரிய ஜோன்சன் சார் அவர்களே, இந்த நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேராசான் வேல்நம்பி சார் அவர்களே, மற்றும் அருத்தந்தையை, இந்த அரங்கம் நிறை மக்கள் அத்தனை பேருக்கும் தமிழால் என் தலை வணங்குகின்றேன். தை பிறந்தால் வழி பிறக்கும். உங்கள் இதயங்களும் நீங்கள் சுமந்த கனவுகளும் இவ்வருடம் நிறைவாக வேண்டி, இந்த சமூக வலைத்தளங்கள் பற்றி, அதனுடைய வரைவிறக்கணம் பற்றி நடுவர் என் சகதரப்பு தம்பி ஜெனிவர் அவர்கள் மிக அருமையாக விளக்கியிருந்தார். அந்த விளக்கங்கள் மிக போதுமையாக இருந்தாலும் ஒத்த கருத்துடைய தகவல் பரிமாற்றத்துக்காக தொழில்நுட்ப ரீதியான அந்தஸ்தை பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுக்காக ஆக்கப்பட்டது. ஆகவே தம்பி கூறினார், அதாவது மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று. அதை நான் வரவேற்கின்றேன். ஐயன் வள்ளுவன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உலக பொதுமறையிலே மக்கள் மக்களாக இருக்க வேண்டும், மாக்கள் ஆகக்கூடாது என்ற அவனுடைய சிந்தனையை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அதே திருவள்ளுவன் தான் இன்னொரு கருத்தையும் சொன்னால், அறம்புயோடும் கூர்மையேனும் மரம் போல்வார் மக்கட்பண்பிலார். இந்த மக்கட்பண்பிலார் என்கின்ற ஒரு கருத்தை நாங்கள் இங்கே சிந்திக்க வேண்டும். இன்றெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே சமூக வலைத்தளங்கள் எங்களுக்குள்ளே பின்னி பிணைந்து விட்டன. எங்களில் இருந்து அதனை பிரிக்க முடியாது. நாங்கள் அதற்குள் அடிமையாகிவிட்டோம். அடிமையாகுதல் என்பது எங்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இந்த களத்திலே கொடுத்தவர்கள், யுத்தத்தின் சத்தத்திலே புறாக்களின் இரத்தத்திலே ஒப்பமிட்டது எங்களுடைய பூமி. ஏதோ ஒன்றிற்காக விடுதலை பெற வேண்டும் என்று போராடி போராடியே களைத்தவர்கள் நாங்கள். உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதே இல்லை. வாழ்க்கையை தயார்படுத்தலே எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்றான் ஒரு கவிஞன். உண்மைதான். ஆனால் வாழ்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் எதற்கோ ஒன்றுக்காக எங்களுடைய அத்தனை உணர்வுகளையும் பலியிட்டு அதற்காக எங்களை உள்ளடிமையாக்கி கொள்கிறோம் என்றால் அந்த அடிமையாதல் எங்களை பலமாக தாக்குகிறது. உண்மையிலே எங்களுடைய நடுவர் ஒரு சட்டத்தரணி. அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அவர் நீதிமன்றங்களில் அதிகம் சந்திக்கின்ற வழக்குகளிலே இந்த சமூக வலைத்தள பாவனையினால் ஏற்படுகின்ற தகவல் திரட்டு அல்லது கூடா நட்பால் கேடாய் விளைந்த இரகசிய பரிமாற்றங்களினால் ஏற்பட்ட விளைவுகளினால் ஏற்படுத்தப்பட்ட வழக்குகளை அவள் சந்திக்காதது இருந்துவிட முடியாது. ஆகவே ஒரு மனிதனுடைய கருத்து நிலை அடிமையாதல், அவனுடைய சுய சிந்தனையை அடிமையாக்குதல், யாரோ ஒரு மூளையால் எங்களை சிந்திக்க வைத்தல், உலக பொதுமையாக்கல் என்கின்ற பல்தேசிய நிறுவனங்களினுடைய சிந்தனைக்கு அடிமையாகி கலாச்சாரம், பண்பாடு, உடை, எங்களுடைய பழக்க வழக்கங்கள் அத்தனையும் நாங்கள் இங்கே அடிமையாக்கி கொண்டிருக்கின்றோம். மிகச்சிறந்த உதாரணங்கள் நம்மிடம் உண்டு. இன்றெல்லாம் இளைஞர்கள் போரினால் இறப்பதை விட மன அழுத்தங்களினால் அதிகம் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே பிபிசி தனிமைப்படுத்தல் சோதனை என்கின்ற ஒரு ஆய்வை நிகழ்த்தியது. 55,000 பேரிலே 14 தொடக்கம் 40 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இடையிலே அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதிலே 60% மன அழுத்தங்களுக்கு உள்ளானவர்கள் இந்த சமூக வலைத்தள பாவனைகளினால் ஆட்கொள்ளப்பட்ட இளைஞர்கள் என்ற கருத்து கொள்ளப்பட்டது. ஆகவே மக்கள் இன்று மன அழுத்தங்களினால், வறுமையை விட அதிகமான மன அழுத்தங்களினால் ஒரு சமூக வலைத்தளங்களுக்குள்ளே கட்டப்படுகிறார்கள். 2,21,00,000 மக்கள் வாழ்கின்ற சுமார்
மக்கள் வாழ்கின்ற உலகிலே 3,13,88,000 தொலைபேசிகள் பாவிக்கப்படுகிறது. 100 பேருக்கு 142 என்கின்ற வீதத்தில் இந்த தொலைபேசி பாவனை இருக்கிறது என்றால், அதாவது ஒரு வங்கி கணக்கை வைத்திருந்து சேமிப்பை நாங்கள் ஏற்படுத்ததை விட ஒரு பயனர் கணக்கை வைத்திருப்பது எங்களுக்கு ஒரு கர்ப்ப எழுச்சியாக நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் எல்லாம் மற்றவர்களை சந்திக்கிற போது எப்படி இருக்கிறீர்கள் என்பதை கேட்பதை விட உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி என்ன என்று தான் கேட்கிறோம். ஆகவே என்று பாருங்கள், அதாவது நாயும் நீயும் ஒன்றி வாழ வேண்டும், காதலர் இருவர் ஒன்றித்து வாழ வேண்டும், ரகசியமான எங்களுடைய உணர்வுகள் பரிமாறப்பட வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் விரும்புவது உண்டு. காதலர் என்பது அது இரு மனங்களும் கலக்கின்ற ஒரு விடயம். செம்புல பேர் நீர் போல் அன்புடை நெஞ்சம் கலக்க வாழ்ந்த எங்களுடைய வாழ்வியல் சிறப்பு இன்று பரிமாறப்பட்டு மாற்றம் கண்டு விட்டது. அண்மையிலே 18 வயது ஒரு வாலிபன் தன்னுடைய காதலி கதைக்க மறந்தாள் என்கின்ற அந்த நொடிப்பொழுதிலே தொலைபேசியை ஜன்னல் ஓரத்திலே வைத்துவிட்டு தூக்கிலே தொங்குகிறேன் பார் என்று அவளுக்கு நேரடியாக வீடியோவை அனுப்பி கொண்டிருக்கிறான். இது ஒரு அறிவுபூர்வமான சிந்தனையா? அப்படி அனுப்பிய போது உண்மையை அதில் விளையாட்டாகத்தான் அவர் காதலை வலிந்து பெற வேண்டும் என்கின்ற அந்த வைராக்கியம் அவருடைய கொலையின் முடிவுக்கு ஆளானது. ஆகவே அறிவுபூர்வமான சிந்தனைக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. தம்பி கூறினார், முகப்பு புத்தகம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம், ஆனால் அதனுடைய இலக்கு எங்கே வந்திருக்கிறது? மனிதன் எப்படி அதற்குள் அடிமையாகிறான் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரே ஒரு உதாரணம். அண்மையிலே தெல்லிப்பளையிலே தாய் தொலைபேசியை வாங்கி தரவில்லை என்பதற்காக தாயை குத்தி கொலை செய்த மகன். இது எங்களுடைய சமூக வலைத்தளத்தின் அதி உச்சமான நிலை. ஆகவே எங்களுடைய மனம் சார்ந்த நிகழ்வுகள், ஆபாச படங்களை தேடுகின்ற வலைத்தளங்களை தேடுகின்ற வரிசையிலே இலங்கை 2வது இடத்தில் இருக்கிறது. ஆகவே அறிவுசார் விடயங்களை மட்டும்தான் நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோமா என்று கேட்டால், உண்மையில் அதற்கு அப்பால் அடிமைப்பட்டு மறைமுகமான பல சிந்தனைகளுக்கு நாங்கள் நாளாகி எங்களுடைய உயிர்களை நாங்கள் முடித்து கொள்கிறோம். இந்த பரவசமான இயற்கையிலே நாங்கள் ஒன்றித்து வாழ விரும்புவதில்லை. பக்கத்திலே அன்பான உறவிருந்தும் அழகான வார்த்தை இருந்தும் அவர்களோடு உரையாடுவதற்கு நாங்கள் தயாரில்லை. எங்கோ இருக்கிற ஒருவரோடு கனப்பொழுதெல்லாம் சோர்வின்றி நாங்கள் அவரோடு ஓய்வின்றி அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த அழைப்புகள் கிடைக்காத போது எங்களுடைய உயிர்கள் மாய்க்கப்படுகின்றன. ஆகவே சமூக வலைத்தளம் என்பது மக்களை மாக்களாக்கிறது. சபிக்கப்பட்ட கவிதைகளாக நாங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் முகவரிகள் இந்த சமூக வலைத்தளத்தால் அழிக்கப்படுகின்றன, அடிமையாக்கப்படுகின்றன என்ற கருத்தை இந்த அரங்கத்திலே பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெல்லிப்பளை வழக்கு முதல் நீதிமன்ற வழக்குகள் வரை எனக்கும் பேச ஆசைதான். ஆனால் கைக்கட்டுகள் பலமாக போடப்பட்டனால் பேச முடியாதிருக்கிறேன். இருந்தாலும் விரைவில் உரிய தளத்தில் அதனை பேசுவேன் என்று சொல்லி, போராடி கதைத்தவர்கள் நாங்கள், போராடி களைத்தவர்கள் நாங்கள், ஃபேஸ்புக் ஐசிக்குள் முகம் புதைத்தவர்கள் நாங்கள் என்று இல்லை, சமூக ஊடகங்கள் மக்களை அடிமைப்படுத்துகின்றன என்று கூறி சென்றார் திருமதி தர்மினி ரஜீவன் அவர்கள். அடுத்ததாக, சமூக ஊடகங்கள் இன்று மக்களை அறிவுடையோர் ஆக்குகின்றன என்ற தரப்பில் 2வது இரத்தம் பாலசுப்பிரமணியம் திவாகர், யாழ்ப்பாண உயர் தொழில்நுட்ப கல்லூரியின் HNDA கற்கும் மாணவர். பாடசாலை காலங்களிலிருந்தே பல செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றவர். சுன்னாகம் ரோட்டரி கிளப்பின் தலைவர். வாருங்கள், உங்கள் அறிவுடைமை தொடர்பாய் தாருங்கள். சங்கம் வளர்த்த தமிழ், தாய்ப்புலவர் காத்த தமிழ், எங்கும் நிறைந்த எங்கள் தமிழ், வெல்லும் வெல்லும் ஒரு நாள் வெல்லும், சொல்லும் சொல்லும் நல்ல பதில் சொல்லும் என்று என் தாய்மொழியாம் தமிழெண்ணையை பணிந்து, எமது இன்றைய தலைப்பானது சமூக ஊடகங்கள் எம்மவர்களை, அதாவது இன்று நிகழ்காலத்தில் வாழும் எங்களை அடிமையாக்குகின்றனவா அல்லது அறிவுபூர்வமாக்குகின்றனவா என்பதே ஆகும். அந்த வகையிலே நான் ஒரு உயர் தொழில்நுட்பவியல் கல்லூரியில் HNDA 3ஆம் நிலையில் கல்வி கற்கும் மாணவன். உண்மையிலேயே எங்களுடைய விரிவுரையாளர்கள்
பல விடயங்களை தெரியும். விரிவுரை என்றாலே எங்கள் முன்னுக்கே விரிவுரையாளர் இருக்கின்றார், தெரியும். விரிவுரைகள் எல்லாம் விளக்கமாக விளங்கப்படுத்தி கொண்டிருக்க முடியாது, ஏனென்றால் அது பாடசாலை கல்வி அல்ல. அப்போ நாங்கள் சிலவற்றை தேடித்தான் படிக்க வேண்டும். உண்மையிலேயே தேடல் என்பது இன்று எமது சமூக ஊடகங்கள் வாயிலாகத்தான் ஒன்று சேர்த்து போகக்கூடியதாக இருக்கின்றது. உடனே ஒரு பாடத்தில் ஒரு குறிப்பிட்ட அலகில் ஒரு சிறிய சந்தேகம் என்றால் உடனே யூடியூப்பில் சென்று அந்த அலகை தட்டுகின்றோம், அப்படியே வரி வரியாக விழுகின்றது. அடுத்ததாக ஒரு பேப்பர் ஒன்று செய்ய வேண்டும், அல்லது அந்த பேப்பர் தொடர்பான போதிய விளக்கம் நம்முடைய வட்டாரத்துக்கே இல்லை என்றால் அதை உடனே சென்று யூடியூப்பில் தேடுகின்றோம். அந்த பேப்பரை அவ்வளவு அழகாக விளங்கப்படுத்தி அதில் அப்லோட் செய்திருப்பார்கள். இவ்வாறான சமூக ஊடகங்கள் எமது மக்களை அடிமைப்படுத்துகின்றனவா? அடுத்ததாக முகப்புத்தகம் பற்றி இங்கு கதைக்கின்றார்கள். இனி வரப்போகின்றவர்களும் கதைப்பார்கள். முகப்புத்தகம் அதை செய்கின்றது, இதை செய்கின்றது என்றெல்லாம் கதைப்பார்கள். இனி தற்கொலைக்கு வழிவகுக்கின்றது, சமுதாயத்தை சீரப்படுத்துகின்றாமல் சீரழிக்கின்றது என்ற அளவுக்கெல்லாம் இங்கு வரப்போகின்ற இருவரும் கதைப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் இருவரும் இள வயது, இளம் துடிப்பு. ஆகவே ஏற்கின்றோம், சீரமைக்கவில்லை, அவை சீரழிக்கின்றன என்றதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இவ்வாறான முகப்புத்தகங்களில் தானே நீங்கள் 10 வருடத்துக்கு முதல் பாடசாலையில் பரிசளிப்பு விழாவின் போது எடுத்துக்கொண்ட புகைப்படம் என்று தற்பொழுதும் ஷேர் பண்ணுகின்றார்கள், நினைவு மெமரிஸ் ஷேர் பண்ணுகின்றார்கள். அதைவிட 1970ஆம் ஆண்டு நடந்த கிரிக்கெட் மேட்ச் பற்றிய தகவல் கூகுள்லையும் முகப்புத்தகத்திலையும் தான் தேடி பார்க்குறோம். ரைட், இந்த மேட்ச் இப்படி தான் முடிஞ்சிருக்கு, அப்போ எங்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த நேரத்தில் இந்த மேட்ச்லாம் இவ்வளோ சின்சியராக போயிருக்கு அப்படின்றலாம் என்ன செய்கிறோம், எங்களுக்குள்ளேயே சிலாய்ச்சி கொள்கிறோம். உண்மையிலேயே நான் சொல்கின்றேன், இன்றைய இந்த முகப்புத்தகங்கள் தான் எமக்கு டாக்குமெண்டரி, அதாவது சேமிப்பலகு, அதாவது ஒவ்வொரு விடயங்களையும் சேமித்து வைத்து எதிர்கால சந்ததிக்கு கடத்துகின்ற ஒரு ஆயுதமாகவே விளங்குகின்றது. அடுத்ததாக எமது அக்கா அவர்கள் உண்மையிலேயே மிக மிக சிறந்த கருத்துக்கள், சமூகத்தினுடைய நடைமுறை பிரச்சனைகள் எல்லாத்தையும் கூறியிருந்தார். உண்மையிலேயே எமது அணியின் தலைவர் அவர்கள் ஆரம்பத்திலேயே கூறிவிட்டார், எப்பொருள் யார் யார் காண்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவென்று. ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி இன்றைய இந்த இளம் சமுதாயம் இவ்வாறான ஒரு நுணுக்கங்களின் ஊடாக இவ்வாறான ஒரு போலி முகவர்களை நாடி தமது வாழ்க்கையை வீணாக்குகின்றது வருத்தத்துக்குரிய விடயம். ஆனால் அதற்கு சமூக ஊடகங்கள் எந்த வகையில் பொறுப்பு கூறலாக அமையும்? நடுவர் அவர்களே, சற்று நாம் சிந்திப்போம். இப்போது எனக்கு ஃபேஸ்புக்கில் நான் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமென்றதுக்காக நானா வெளியே போய் எனக்கு ரைட் ஒரு ஃபேக் ஐடியில் இருக்கிற கேர்ளுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு நானே அவாவோட ஐயோ அப்போ அவளும் என்ன லவ் பண்ணுறாள் போலான் இருக்கேன் அவாவோட எல்லாம் கழிச்சு போட்டு ஐயோ கடைசியாக என்ன ஏமாத்திட்டு போட்டாள்னு சொல்லி நான் போய் தூக்கில் தொங்குறதுக்கு சமூக ஊடகம் எவ்வாறு பொறுப்பு கூறும்? அடுத்ததாக உண்மையிலேயே அந்த காலம் தொடக்கம், அதாவது அன்றைய காலங்களிலெல்லாம் நாம் திறமைகளை நிரூபிப்பதற்கு பல்வேறு களங்களுக்காக போராட வேண்டி இருந்திருக்கும். உண்மையிலே நடுவர் அவர்களை கேட்டால் தெரிந்திருக்கும், அவரது இன்றைய பிரதம விருந்தினரை கேட்டால் தெரிந்திருக்கும். ஏனென்றால் அந்த காலங்களில் எங்களது திறமைகளை நிரூபிப்பதற்கு பல்வேறு களங்கள் அமைந்திருந்தாலும் அந்த களங்களை எம்மை விட அங்கிருக்கின்ற மூத்தவர்கள் அதை எம்மை சரிவர பாவிப்பதற்கு விடுவதில்லை. ஆனால் இன்று அவ்வாறு அல்ல. இன்று எனக்கு என்று ஒரு பாடம் தெரியும் என்றால் நான் ஒரு பாடலை பாடிவிட்டு அது ஒரு ஃபேஸ்புக்லையோ அல்லது இன்ஸ்டாவில் ரீல்ஸ் என்ற பேர்லையோ அப்லோட் செய்கிறேன். ஸோ அப்லோட் செய்ய அங்கே என்ன நடக்குது? அங்கே என்னுடைய வியூஸ் அதிகரிக்கும். ரைட், அவன் நல்லா பாடுறான்டா, நல்ல கொமெண்ட்ஸ் அதிகரிக்குது. எங்களுக்கு நாங்கள் அந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி மேல் நோக்கி செல்ல அமையுது. இன்று அண்மையில் நடந்த ஒரு சம்பவம், எனக்கு தெரிந்த என்னுடைய ரொற்ற கழகத்தில் என்னுடைய பயணிக்கின்ற ஒரு சகோதரர் ஒருவர் இன்றைய அவர் எவ்வளவு ஊடகங்களிலெல்லாம் பாடியிருக்கின்றார், ஆனால் அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அண்மையில் வவுனியாவிலே ஒரு அகில இலங்கை ரீதியாக ஒரு பாடல் போட்டி ஒன்று இடம்பெற்றது. அந்த பாடல் போட்டியில் வெற்றி பெற்று அவருக்கு முதலாம் இடத்தினையும் தட்டி சென்றதுடன் 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையினையும் பெற்று சென்றிருக்கின்றார். அதற்கு பின்புதான் அவரது ஊருக்கே தெரிந்திருக்கின்றது, இவன் இவ்வளவெல்லாம் பாடுறான் போல இருக்கு, சரி இனி இவனை நாங்கள் பாவிக்கணும்னு சொல்லி அதற்கு பல்வேறு இசைக்குழுக்கள் அவனை நாடி சென்றிருக்கின்றன நடுவர் அவர்கள். ஆகவே இவ்வாறான பல்வேறு களங்களை எமக்கு இந்த சமூக ஊடகங்கள் அமைத்து தருகின்றன. இன்று அமேசான் அல்லது விக்கிபீடியாவில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத தரவுகள் என்றவே இருக்கின்றன. இன்று பல்கலைக்கழகம் முதல் பட்டி தொட்டி எங்கும் செய்கின்ற டெசி, அதாவது இறுதி நேரங்களில் கொடுக்க டெசி என்ற இதுக்கு எல்லாவற்றுக்கும் விளக்கம் கோரி ஒன்று கூகுளில் செல்கின்றோம் அல்லது விக்கிபீடியா சென்று தான் நாம் தேடி ஆராய்ச்சி செய்கின்றோம். அதுதான் நடுவர் அவர்கள் முதலே எங்களுக்கு குறிப்பிட்டு விட்டார், சாமானிய மக்களையும் சமூகத்துடன் ஒன்றிணைப்பதுதான் சமூக வலைத்தளங்கள். அந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்க தெரியாத, நான் முன்னரே உதாரணம் குறிப்பிட்டேன், என்னை போன்றவர்கள்
மாறுதலாக பாவித்துவிட்டு சமூக ஊடகம் பிழையானது, சமூக ஊடகம் தான் நம்மை இவ்வாறு மனித குலத்தை சீரழிக்கின்றது என்று கூறுவதெல்லாம் எந்த வகையில் நியாயம் ஐயா? ஆகவே கொல்லனிடம் ஒரு தகடு இருக்கின்றது, அந்த தகட்டை வைத்து மாடுவட்டும் கத்தியை செய்ய சொல்வதும் ஒரு மனித மனம்தான். அதுபோல் வைரவரை வழிபடுவதற்கு ஒரு சூலத்தை செஞ்சுதான் என்று கேட்பதும் மனித மனம்தான். ஆகவே எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எமது எண்ணங்களை மாற்றிக்கொண்டால் சமூக ஊடகங்கள் கூட எமது மனித குலத்துக்கு வரமாகத்தான் அமையும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். HNDA மாணவன் என்று தெரிந்திருந்தாலும் அவர் திருமணம் முடிக்கவில்லை போல கிடக்கின்றது. அதனால்தான் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமடா என்று கூறாமல் இந்த சபையில் கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். நன்றி. அடுத்ததாக இல்லை சமூக ஊடகங்கள் இன்று மக்களை அடிமைப்படுத்துகின்றன என்று வாதிடுவதற்காக சோமஸ்கந்த சர்மா, ஸ்ரீ சந்தோஷ் சர்மா, இவர் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியினுடைய உயர்தர மாணவன். யாழ் மத்திய கல்லூரியினுடைய பல்வேறு பட்டிமன்ற போட்டிகளிலும் தொலைக்காட்சி பட்டிமன்ற போட்டிகளிலும் பங்கெடுத்து பல பெருமைகளை பெற்றவர். வாருங்கள், அடிமைப்படுத்துகின்ற என்ற கருத்தை தாருங்கள். ஒளிவாங்கி பரிசோதனை, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். அன்னை தமிழோ மிகவும் இனியவள். தமிழர்கள் எல்லோரும் எங்கள் உறவுகள். தமிழ் பேசும் உறவுகளே, அனைவருக்கும் என் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்களும் என் இனிய மாலை வணக்கங்களும். இன்றைய தலைப்பை என்னுடைய தரப்பு வாதினரும் எதிர்த்தரப்பு வாதினரும் நடுவர் அவர்களும் விவரித்து விட்டார்கள். ஆகையால் நான் நேரடியாக என்னுடைய விவாதத்துக்குள் செல்ல முன் அவையோருக்கு என் பட்டிமன்ற பேச்சாளர் அனைவர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணா முன்னுக்கு வந்து நல்லா பேசினார். அண்ணா வாழ்த்துக்கள். அண்ணா என்னை விட கொஞ்சம் கூட படித்தவர், நான் கீழே தான் இருக்கிறேன். ஆனால் அண்ணாக்கு சில விஷயங்கள் திருப்பி சொல்லி கொடுக்குறோம்ன்ற ஆசையாக கிடக்கு. விக்கிபீடியா இருக்குதுன்றா சொந்த புத்தி எங்கே இருக்குது? தேவையில்லையே. அதை டிக்டாக்கில் பாட்டு பாடி போடுவார்ன்ற ஒரு விஷயம் சொன்னார். டிக்டாக்கில் பாட்டு பாடி போடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நானும் இன்ஸ்டாகிராமில் பாட்டு பாடித்தான் போடுறேன். நிகழ்நிலை காப்பு சட்டம் என்னத்துக்கு கொண்டது? சமூகத்தில் சமூக வலைதளங்களால் பாதுகாப்பு இல்லைன்னு தானே கொண்டு வந்தது. இப்போ 1 கிலோ அரிசி வாங்கி கொண்டு 1.5 கிலோ அரிசியை கொண்டு யாருக்காவது வயசு போனாக்களுக்கோ இல்லாட்டி சரி ரோட்டில் இந்த வெள்ள நிவாரணம், கொரோனாக்கு நிவாரணம் கொடுத்தாலும் அதை எடுத்து போட்டால் தானே அதுக்கு ஒரு பெருமை. காரணம் என்ன? அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. இன்றைக்கு இப்படித்தான் எல்லா விஷயமும் சுய வழக்கமே இல்லாமல் போயிட்டு. இந்த அண்ணா விக்கிபீடியா பற்றி கதை கேட்க ஒன்று தோணுச்சு. இந்த பொது நூலகம், இந்த சன சமூக நிலையங்கள், வாசிப்பு பத்திரிகை எல்லாம் இப்போ ரோட்டில் போக அந்த புகை அந்த அடித்து இந்த பேப்பரெல்லாம் பறக்குது. காரணம் ஆக்களே இல்லை. ஏண்டா வந்துட்டு ஃபோன்லேயே வந்துட்டு ஃபேஸ்புக்கில் தட்டினா எல்லாம் வருது. வீரகேசரி வெப்சைட் ஒன்று வாங்கிட்டு உதயன் பேப்பர் வெப்சைட் இருக்குது, வலம்புரி வெப்சைட் இருக்குது. புறையினத்துக்கு பேப்பர் அடிக்கிறியோம், தேவையில்லையே. அந்த காசை மிச்சப்படுத்தி எங்களை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. முடியாது. ஏண்டா சமூக ஊடகத்திலங்க எங்களை அப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. இந்த நிகழ்நிலையை பற்றி கதை கேட்க டெராஸ் அமேசான் ஒரு விஷயத்த கதைச்சவ. இந்த டெராஸ் கம்பெனி 3 சாமான் ஆர்டர் பண்ணால் 3 சேர்த்து தான் உங்களுக்கு பேக்கேஜ் அனுப்புவோம்ன்ற ஒரு ஆஃபர் இருந்தாங்க. அந்த ஒரு சாமானுக்கு அந்த விலை கொடுக்கல, 3 சாமான் சேர்த்து தான் உங்களுக்கு கொடுத்தது. அது அந்த நிறுவனத்தோட ஒரு பொருளாதார தன்மை. அது எங்களை அப்படியே அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. இங்கே இத்தனை பெண்கள் இருக்கிறீங்க, இத்தனை பெண்கள் வாட்ஸ்அப் டிபி என்ன? ஏதோ ஒரு பூனைக்குட்டியோ முயல் குட்டி தான் வச்சிருப்பீங்களே தவிர உங்களோட சொந்த புகைப்படங்கள் ஒருபோதும் வைத்திருக்க மாட்டார்கள். முக்கியமாக நாங்களும் அப்படித்தான், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அதுக்கெல்லாம் அடிமையான கூட்டங்கள் நாங்கள். அம்மா ஃபோனை பறிச்சிட்டாண்டா இவ்வளோ கத்தணும். அப்படி நெட் கார்டு போட்டாட்டி எங்களுக்கு ஒரு கையே இல்லாத மாதிரி அந்த அளவுக்கு அடிமையாக இருக்கிறாங்கல்லாம் நாங்கள். முக்கியமாக அந்த இருக்கிற பெண் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறீங்க, யூடியூப்பில் பார்த்து சமையல் கற்று. என் தங்கச்சியெல்லாம் சமையல் பார்த்து கொள்வா எல்லாம். அப்போ தான் அங்கே சமையலில் சொல்லுவாங்க தேவையான அளவு உப்பு. அந்த தேவையான அளவு உப்பே என் தங்கச்சிக்கு தெரியாது. அந்த தேவையான அளவு உப்பே இன்ற வரைக்கும் சமூகத்தில் இருக்கிற தேவதைமார்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. அப்படித்தான் நாங்கள் அடிமையாக இருக்கின்றோம். முக்கியமாக பாடசாலையெல்லாம்
கூட்டங்கள் நடைபெறும். இப்போ எக்ஸாம் முடிஞ்சது, எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் இப்போ கூட்டங்கள்லாம் தொடங்க கூப்பிடுவியம். முதல்ல அந்த பிள்ளைகிட்ட இருக்கிற ஃபோனுகளை பறியுங்கோண்டுவியம். ஃபோனை பறிச்சா பிறகு ஒரு நாள் வந்து கேட்குறது, இந்த குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டான்னு பார்த்தா நீங்களோ பிள்ளைகள் இல்லை, ஏன்டா நீங்களாம் ஃபோனை பறிக்க சொன்னீங்க. பிறகு வந்து எங்கள்கிட்டயே கேட்குறது. அதனால தான் சுயமாக தேடுற திறனை இந்த இப்பத்த மாணவர்களுக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் அடிமைப்படுத்தப்பட்டது தான். பேச்சாற்றல். இன்றைக்கு இத்தனை சான்றோர்கள் இருக்கிற சபையில் நான் ஒரு A-level மாணவன் வந்து பேசுகிறேன். ஏன் இந்த சமூக ஊடகத்தால் நான் அடிமைப்பட்டிருக்கிறேன்ட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்கள் இந்த அவைக்கு என்ன எழுத்திருக்கிறாங்க. முக்கியமாக அதுக்கு நன்றி. அடுத்தது வாசிப்பு திறனை இந்த சமூகத்தில் இல்லாமல் போயிட்டுது. அதான் முதல்ல சொன்ன சமூக நிலையத்தில் பேப்பர் எல்லாம் காத்து பறக்குதுண்டு. அதுதான் ஏண்டா கட்டுற தலைப்பை இப்போ கொடுத்தாலும் என் தம்பியை கூகுளில் தட்டி பார்த்துட்டு ChatGPT போட்டுட்டு எடுத்து கொடுத்து விட்றேன். ஏன்னா வேலை முடிஞ்சுது. 10 தரம் அதுக்கே புரட்டி கொண்டு இருக்கல. அது இந்த ஆன்லைன் கிளாஸுகளுக்கு ஃபோனுகளை கொடுத்து போட்டு பேரண்ட்ஸ் போயிடுவியோம். நாங்கள்லாம் ஆன்லைன் கிளாஸில் ஜூமில் சார் அங்கே கத்தி கொண்டிருப்பார். அங்கே யாராச்சும் அழகான பொண்ணு இருந்தால் அந்த பிள்ளைக்கு மெசேஜ் பண்ணி கொண்டிருப்போம். உண்மையா இல்லையா? சரி, பெண் பிள்ளைகள் விடுங்களா, ஆண் பிள்ளைகளை சொல்லுங்கள். அதை கட்டுப்படுத்தினா எங்களுக்கு அவ்வளவு டிப்ரெஷனாக இருக்கும். முடியாது. மனநிலை மாற்றங்கள் கொண்டு வந்தது காரணமே இப்படி அடிமைப்படுத்தி தான் இருக்கிறோம். இந்த காப்பி பேஸ்ட் தான் இப்போ கூடவா இருக்குது. அது நான் முதலே கதைச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு கேள்வி வர வேண்டியது, இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் இதுக்கான பதிலை எதிர்த்தரப்பு எங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, சான்றோர் இருக்கும் சபையில் ஒரு மாணவன் என்னை இழுத்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். விக்கிபீடியா தொடங்கி இன்ஸ்டாகிராம் வரை சென்று கடைசியில் நிகழ்நிலை சட்டத்தை தொட்டுவிட்டார். நீதிமன்றம் சந்தோஷமாக இயங்குகின்றதே இந்த நிகழ்நிலை சட்டத்தால் தான். அனைத்தையுமே நாங்கள் நிகழ்நிலை சட்டத்துக்குள் உள்ளடக்கி வைத்திருக்கிறோம். ஒரு வகையில் பலரின் வாய்களுக்கு அது ஒரு பூட்டு. எனக்கும் அதுதான். ஆகவே அதை அப்படியே விட்டு விடுகிறேன். அடுத்ததாக, சமூக ஊடகங்கள் இன்று மக்களை அறிவுடையோராக்குகின்றன என்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் பரமநாதன் கோகுலன், மல்லாகம் நீதிமன்ற முகாமைத்துவ உதவியாளர், தமிழ் மொழியை கற்பிக்கின்ற தனியார் கல்வி நிலைய ஆசிரியர். கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு பட்டிமன்றங்களில் பங்கு பெற்றி சாதனை படைத்த ஒருவர். வாருங்கள், அறிவுடையோர் ஆக்குகின்றன இந்த சமூக ஊடகங்கள் என்ற நிகழ்வை தாருங்கள். பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கிங்கு அது போதுமே, உன்னாலே அது போதும். இந்த இடத்திலும் என்னுடைய தாயை நான் பெற்று வளர்த்து என்னை இந்த இடத்திலே, இந்த அவையிலே பேச வைத்த என்னுடைய தாயை நான் இந்த இடத்திலே நான் முன்னிறுத்தி, செந்தாமரை தடாகத்திலே வீட்டிருக்கின்ற நடுவர் ஐயா அவர்களே, அங்கே ஒரு சலசலப்போடும் ஏதோ ஒரு படபடப்போடும் அமர்ந்திருக்கின்ற எதிர்த்தரப்புவாதிகளே, எந்தரப்புவாதிகளே, எல்லோருக்கும் இந்நேர வணக்கம். நடுவரையா அவர்களே, ஊருக்கு ஒரு பழமொழி சொல்லுவார்கள், தனக்கு தனக்கண்டா சுலகு படக்கு படக்குமா. வந்தார்கள், ஏதோ சொன்னார்கள், ஏதோ போய் இருந்தார்கள். இதுதான் விஷயம். அவர்களுக்கே தெரியவில்லை நாங்கள் எதை பற்றி பேசுகின்றோம் என்று. முதல் சிந்தித்து பேச வேண்டும். வள்ளுவன் ஒரு அதிகாரத்திலே சொல்லுகின்றான், பேதமை என்பது ஒன்று யாது எனின் அது ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். இந்த இடத்திலே நாங்கள் நல்லதைத்தான் நாங்கள் பேச வேண்டும், தீமையானவற்றை நாங்கள் பேசக்கூடாது. கக்கா பழக்கம். நன்மையான விஷயத்தை தான் கதைக்கவும். உங்களுக்கு ஏதாவது ஊடகம் உங்களுக்கு பிழை செய்ததா? அதனுடைய கேள்வி. ஊடகம் என்ன பிழை செய்தது உங்களுக்கு?
நீங்கள் தான் ஊடகத்துள்ளே போய் நின்று பிழையான விடயத்தை கொடுக்கின்றீர்கள். அது ஒரு அட்சிய பாத்திரம் நடுவரை அவர்களே, அது ஒரு அட்சிய பாத்திரம் ஊடகம். அது அள்ளி அள்ளி கொடுக்கும். நீ நல்ல விடயத்தை கொடுத்தா நல்லதை தரும், நீ கூடாத விடயத்தை கொடுத்தா அதை கூடாதான் தரும். ஏன் நீ எப்போதும் நல்லதை சிந்திய, ஏன் நீ கூடாத விடயத்துக்குள்ள போறாய்? உண்மைதான். நல்லதை சிந்திப்போம். இங்கே ஒரு எங்களுடைய அணித்தலைவி அழகான கருத்தை கூறியிருந்தார். எங்களுடைய இரண்டாவது பேச்சாளர் வந்தும் சில கருத்தை இங்கே கூறிவிட்டு சென்றிருந்தார். அதாலே நான் இதை சற்று விட்டு நான் என்னுடைய வாதத்துக்குள்ளே நான் வரலாம்னு நினைக்கிறேன். நடுவரையா அவர்களே, சீனாவிலே கொரோனா நோய் ஒன்று வந்தது, எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் நாங்கள் என்ன செய்த நாங்கள் என்று சொன்ன எல்லாருக்கும் தெரியும். அந்த சீனாவிலே அந்த கொரோனா நோய் வந்த பொழுது அந்த நோயினை மக்கள் மத்தியிலே தனித்திரு, இப்படியாக இரு என்று சொல்லி கொடுத்தது ஒரு ஊடகம். இன்று நாங்கள் உயிரோடு இருப்பதும் அந்த ஊடகத்தால் தான். அதை விளங்கி பேச வேண்டும். இரண்டாவது நடுவரை அவர்களே, எங்களுடைய இரண்டாவது பேச்சாளர் சொன்னார், சமையல் பகுதியை சொல்லியிருந்தார். நான் நினைக்கிறேன் அவருக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல போல கிடக்கு. நடுவரை அவர்களே, சமையல் பகுதியை சொல்லியிருந்தார். அது ஒரு அறிவைத்தான் சொல்லிக் கொடுக்குது. ஊடகத்திலே எப்படி புட்டு அவிக்கிறது, எப்படி மீன் குழம்பு வைக்கிறது, எப்படி நாங்கள் கனவாக்கறி வைக்கிறது எல்லாம் அந்த ஊடகம் சொல்லிக் கொடுக்குது. உங்களுடைய அறிவை வளர்த்து கொடுக்குது. அதை பார்க்க வேண்டும். அடுத்து நாங்கள் பார்த்த நடுவரை அவர்களே, ஏலெவல் பரீட்சை, ஏலெவல் நாங்கள் ஓலெவல் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ஏலெவலுக்கு நாங்கள் தேர்வு செய்கின்றோம். அங்கே எங்களுடைய அரசாங்கம் ஊடகத்தை படி என்று சொல்லி அங்கீகரிச்சிருக்கிறது. ஏன் ஊடகத்தை படிக்க சொல்லுது? அங்கு நல்லொரு அறிவு இருக்கின்றது, நீ படி. அது பிள்ளை என்று சொன்ன அரசாங்கம் விட்டிருக்குமா நடுவரை அவர்களே? முதல் யோசிக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கணும் நடுவரை அவர்களே, ஒரு பாலுக்குள்ளே தண்ணீரை விட்டால் அன்னம் என்ன செய்யும்? எதை குடிக்கும்? பாலைத்தான் குடிக்கும். நாங்கள் அன்னத்தை போன்றவர்கள். நாங்கள் எங்களுடைய முகத்தை பாருங்கள் நடுவரை, எப்பொழுது சிரித்த முகம் நடுவரை அவர்களை பாருங்கள். ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்கிறார்கள் தீர்வு காண்றதற்கு. ஏதோ ஒரு அவர்களுக்கே தெரியல என்ன தீர்வு என்று தெரியல. அடுத்ததாக நாங்கள் பார்த்த நடுவரை அவர்களே, இப்பொழுது நாங்கள் ஒரு கடையிலே வந்து ஒரு மருந்தை நாங்கள் வேண்டுகின்றோம். ஒரு மருந்தினுடைய பிராண்ட் என்ன தரத்தில் இருக்குன்னு சொல்லி கூகுள் சொல்லும். கூகுளை தட்டி பார்த்தோம் என்று சொன்னால் கூகுள் என்ன செய்யும் என்று சொன்னால் மருந்தினுடைய நிலை என்ன தரத்தில் இருக்குது, நீ எப்படி பாவிக்கலாம், எந்த நிலை என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு ஒரு அறிவை கற்றுக் கொடுக்கின்றது. அது இவர்கள் தெரிய ஒன்று நடுவரை அவர்களே. அடுத்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முன்னைய காலத்திலே நடுவரை அவர்களே, உங்களுடைய மணியோசை என் காதிலே கேட்கின்றது, ஆனால் என்னுடைய நாவிலே வார்த்தைகள் துடிக்கின்றது. ஆனாலும் நான் கொஞ்சம் சிலது பேச வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. அந்த வகையிலே அன்றைய காலத்திலே நாங்கள் எங்களுக்கு மொழியே தெரியாது. மொழி என்று சொன்ன நடுவரை அவர்களே, ஒரு சிங்களத்தால் ஒரு கடிதம் வருகின்றது. அன்றைக்கு ஒரு நாள் ஐயா அப்படித்தானே, ஐயா இந்த வீட்டு ஒரு கடிதம் வந்து சிங்களத்தால் கடிதம் வந்தாலே நான் பார்த்தேன், ஏதோ பிடமா மாறி கிடந்தது. என்னடா அப்போ ஒரு கடிதம் வந்திருக்குன்னு. அப்போ நான் பக்கத்து வீட்டுக்கு போய் கேட்குறேன், அம்மா இந்த கடிதம் இருக்க பாருன. எனக்கு நேரம் இல்லை. அப்பொழுதுதான் என்னோட ஊடகம் பேசுது. அதுதான் கூகுள் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, தட்டிப்பாரடா, அது தமிழாக்கம் செய்து தருமடா உனக்கு. பார்த்தீங்களா அறிவு எப்படி கொடுக்குதுண்டு? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆதலாலே நடுவரின் மணியோசை என் காதிலே கேட்கின்றது, நாவிலோ தமிழ் துடிக்கின்றது. சற்று அமர்ந்திருப்பேன், மூன்றாவது பேச்சாளர் இங்கே வந்து பேசுவார், நீங்கள் நம்ப வேண்டாம் என்று கூறி நீங்களும் சிறந்த அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் மிளர வேண்டும் என்று கூறி நல்லுள்ளத்தை வணங்கி வாழ்த்தி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். சுலகோடு அட்சய பாத்திரத்தை கணவாய் கரியோடு தந்த எங்கள் மெல்லாகம் அலுவலருக்கு நன்றி. சில வேளைகளில் திங்கட்கிழமை உங்களுக்கு மாற்றல் கடிதமும் வரலாம் நீதிவானிடமிருந்து. அடுத்ததாக மக்களை அடிமைப்படுத்துகின்றது என்ற அணியினரின் மூன்றாவது பேச்சாளர்
திரு கணேசலிங்கம் ஜீவானந்தன், சங்கானை பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தர், இந்து நாகரத்துறை தனியார் கல்வி நிலையங்களில் கற்பிக்கும் ஒரு ஆசிரியர். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டு வருபவர். மானியின் மைந்தர்கள் விவாத குழுவின் ஒரு முக்கிய அந்தஸ்தர். வாருங்கள், உங்கள் வாதத்தை தாருங்கள். எல்லாம் வல்ல பரம்பொருளின் பாதார விந்தங்களை மனதிலே இருத்தி எனக்கு அறிவிப்பசி ஊட்டிய ஆசான்களையும் பெற்றோர்களையும் மனதிலே இருத்தியவனாக இன்றைய பட்டிமன்ற உலகுக்கு நடுவராக வீற்றிருக்கின்ற சிந்தனை சிப்பி, சைனட்டு குப்பி, போர்க்குணம் கொண்ட போர்வாள், பேச்சு பீரங்கியாக விளங்குகின்ற நடுவர் பெருந்தகையவர்களே, அரங்கத்திலே வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய பேச்சுக்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய விழாவினுடைய விருந்தினர்களே, நலன் விரும்பிகளே, மதகுருமார்களே, அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களோடு வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்றத்திற்குள் நுழைகின்றேன். இனிய பொங்கல் நல்லா அழுத்துங்கள், இனிய பொங்கல் நல்லா அழுத்துங்கள் என பிரதமர் மோடி அவர்கள் அன்று பொங்கலுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். நடுவர் ஐயா அவர்களை நீங்களும் கூறினீர்கள். உண்மையிலேயே சமூக ஊடகங்கள் எங்களுக்கு நல்ல வழியை காட்டுகின்றனவா, நல்ல அறிவை தருகின்றனவா, அல்லது அடிமைப்படுத்துகின்றனவா என்கின்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அடிமைப்படுத்துகின்றன என்ற அடிப்படையில் என்னுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைக்கலாம் என்று வந்துள்ளேன். நடுவர் பெருந்தவர் பாருங்கள், இங்கால 3 பேர் இருக்கிறார்கள். அவையோர்களுக்கு ஒன்றை மட்டும் கூற விரும்புகின்றேன். ஆழ்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஏமாறாதீர்கள். இந்த 3 பேரையும் தூக்கி நாடு கடத்த வேணும். முதல்ல அதை செய்ய வேணும். 3 பேரையும் கூட நாடு கடத்த விரையிலே பார்க்க வேணும். அவர் முதலாவது வந்தார், அறிவு இருக்கொண்டு கேட்டார். ஐயா, எங்க ஐயா அறிவு வெறும், எப்படி ஐயா அறிவு வளரும்? எப்ப பார்த்தாலும் போனுக்குள்ளேயே, எப்ப பார்த்தாலும் தொலைக்காட்சியிலேயே, எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப், எப்ப பார்த்தாலும் ஐஎம்ஓ, எப்ப பார்த்தாலும் முகநூல் என்றால் எங்க ஐயா அறிவு வளரும்? எங்களோட படியங்களை பாருங்க, புரோகிலர் கோரி மாதிரி வச்சிருக்கிறீர்கள் நீங்கள். நாங்கள் முந்தி வந்து நாங்கள் பாடசாலை விட்டு வருகின்ற பொழுது அப்படியே நடந்து வருவோம். நெல்லி மரத்துக்கு நெல்லிக்காய் அறிவோம். அது கல்லு போய் அவன் மொட்டை மண்டையில் விழும். விழுந்தால் அவன் திருப்பி கல்லால் அறிவன், விழுந்து அடிச்சு ஓடுறது. இப்ப என்னென்றால் வீட்டு வாசல்ல ஆம்புலன்ஸ் இந்த ஜெமன் மாதிரி முன்னுக்கு வந்து ஒன்று நிற்கும். வீட்டு வாசல்ல தூக்கி உள்ள போட்டுட்டு அம்மாக்கு டாடாட்டு பாய் திருப்பி கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை வாசல இறக்கும், திருப்பி ஏற்றி கொண்டு வருவாங்க. வீட்டு வாசல் இறக்கும். வீட்டுக்குள்ளே இருக்குது. சமூகத்தில் என்ன நடக்கு எது நடக்குது ஒன்றுமே தெரியாது. கேட்டா சொல்லுவார்கள், நாங்கள் சமூக ஊடகங்களாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம் என்று சொல்லி. ஐயா, இன்னா நாற்பது இனியவை 40 என்று சொல்லி கணக்க சொன்னார். அறிவிருக்கு ஒன்று முதல் யோசிக்க வேணும். அடுத்தவர் வந்தார், தம்பி பாவம். சுன்னாகத்தில் ஃபேக் ஐடியால நொந்து நூடில்ஸா போயிருக்கிறார். உதான் சொல்றது, இந்த இணையத்தை நம்பாதீங்கோ, முகரோ நம்பாதீங்கோன்னு சொன்னான். ஃபேக் ஐடியால நொந்து நூடில்ஸா போய் தன் ஆதங்கத்தை இதில் கொட்டி இருக்கிறார். யாராவது பொண்ணு இருந்தா கொடுங்கோ. அடுத்தவர் வந்தார், தனித்திருக்கிறாராம். ஏன் குடும்பத்தோட கூட்டு குடும்பமா ரங்குங்கவன் ஏதோ கனவாகரையா மீன்கரையாம் என்று சொன்னார். உண்மையிலேயே மிகவும் வேதனைப்படக்கூடிய விடயம் நடுவர் ஐயா அவர்களே. நாங்கள் ஒரு கூட்டு குடும்ப வாழ்வியல் இருந்து நாங்கள் சித்தப்பா, பெரியப்பா, மாமன், சித்தி என்று சொல்லி, அம்மா, அப்பா என்று சொல்லி ஒரு கூட்டு குடும்ப வாழ்வியல் வாழ்ந்த சமூகம் நாங்கள். என்று ஆளுக்கு ஒரு போனை தூக்கி வச்சுக்கொண்டு தனித்தனியாக தனி ரூமுக்கு போயிருக்கிறோம். அதுக்கு இல்லவரே கனவாகரை இருக்கிறான். இல்லை அண்டை இப்படித்தான் அண்டைக்கு திருமணம் நடந்தது. நடுவர் ஐயா அவர்கள் இதை கேளுங்க, வடிவாக கேளுங்க. அண்டை திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த கையோட எங்களுக்கு தெரியும், எங்கடையாக இப்போ கூட்டு குடும்ப வாழ்வியல் வேண்டாம், தனியவா, அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், நீ தான் எனக்கு வேணும், வா இங்க வா,
கூட்டி கொண்டு போய் தண்ணி வீட்டா இருந்தாச்சு. மாப்பிள்ளைக்கு பால் பாயசம் பிடிக்கும். அப்போ வீட்டை கூட்டி தான் மனுஷியின் கையால் ஒரு பால் பாயசம் காய்ச்சி கொடுப்பமன் என்று சொல்லி போடு. இங்கடியாப்பா ஒரு பால் பாயசம் காய்ச்சி தாவன் என்று கேட்டுருக்குது. மனுஷிக்கு 5 கட்டு 6 கட்டுட்டுது. இது என்னடா பால் பாயசம் என்னென்று காய்ச்சுன்னு தெரியாது. தப்பண்டு யூடியூப்பில் அடிச்சிருக்கு பால் பாயசம் காய்ச்சுவது எப்படி, இதை போட இதை போட இதை போட இதை போடு. கடைசியாக போட்டிருக்கு ஏலம் போட்டு ரக்கவும். முதல் தரம் பால் பாயசம் 1, முதல் தரம் பால் பாயசம் 2 தரம், பால் பாயசம் 3 தரம், பால் பாயசம் ரெடி. அது ஏலம் போட்டு ரக்கிறது ஏலக்காய் போட்டு ரக்கத்துன்னு நினைக்கப்பா. இது தெரியாம போய் ஏன் நாங்கள் அம்மாவை அன்பா பாசமா அம்மா என்று அழைப்போம், அப்பாவை அப்பா என்று அழைப்போம். இது இப்படி அப்படி அம்மாவை மம்மி என்றும் அப்பாவை டாடி என்றும் சும்மா கிடந்த சொருநாயை ஜிம்மி என்று அழைக்கிற நிலைக்கு வந்துருந்தாங்க. கொஞ்சம் யோசிக்க வேணும், கதைக்கிறத யோசிக்க வேணும். அதுக்கு அவர் சொன்னார் நோய் வருகுதாம் கிணக்க வருகுதாம். ஐயா நோய் இருந்தது, தமிழ் மருத்துவங்கள் நிறைய இருக்கு ஐயா, பக்க விளைவுகள் எதுவும் தராத மருத்துவங்கள் நிறைய இருக்குது. அதை நாங்கள் கற்பதற்கும் வாசிப்பதற்கும் நேரம் இல்லாமல் அதற்குள்ளே உங்களுடைய போனுக்குள்ளே அப்படியே அடிமைப்படுத்தி போயிருக்கிறோம். இப்ப எல்லாம் நோய் வந்து தானா வாரையில நோயை உண்டாக்கி போட்டு அதுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க. இப்ப எல்லாரும் இப்படித்தான் கொரோனா வந்தது. கொரோனாவை கொண்டு வந்து அதுக்குரிய தடுப்பு மருந்தான். ஏன் இப்படியான வேலைகள் எல்லாம் செய்வது உங்களுடைய தொலைக்காட்சிகள் உங்களுடைய சமூக ஊடகங்களுமாக இருக்கின்றது. அன்றைக்கு ஒரு அம்மா எங்கட வீட்டை முந்தைய அந்த வள்ளி என்ற நாடகம் போகிறது தெரியுமோ? வள்ளி என்ற நாடகம் நான் வேலைக்கு போட்டு மதியம் சாப்பிட போகிறேன். மனுஷி டிவிக்கு முன்னால் இருக்கும். டிவிக்கு முன்னால் இருந்தால் மனுஷி ஒரு கட்டத்தில் தாரதரையாக கண்ணால் கண்ணீர் ஒழுகுது. ஏன் பிள்ளை ஏன் என்று இப்படி தாரதையா தான் உங்கள் பேர் பிடிக்கல. சரியான ஒரு கட்டத்துக்கு மனித கதிலே இருந்த மனுஷி திடீர்னு முன்னுக்கு எழும்பி முன்னுக்கு போனால் திரும்பி வந்து பின்னுக்கு இருந்துச்சு. என்ன இது அண்டி, ஏன் தம்பி ஏன் அண்டி முன்னுக்கு எழும்பி போனீங்க டிவிக்கு முன்னால? நானும் கிளம்பி போனா எழும்பி போகல. அந்த நிலைமையை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் பாருங்க நடுவர் ஐயா அவர்களே. இவர் ஒரு சமைக்க தெரியாது, கூகுள் எல்லாம் தெரும் நடுவர் ஐயா அவர்களே. கூகுள் எல்லாம் தெரும், ஆனால் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நீங்கள் திரும்பி திரும்பி கேட்டால் அவர்களுக்கு சலிப்பு வரும். ஆனால் கூகுள் எல்லாம் தரும், ஆனால் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் தருவார்கள். கூகுள் எப்படி தற்கொலை செய்வது என்று கேட்டால் கூட திறக்கூடியதான் இன்று சமூக ஊடகங்கள் இருக்கின்றது. இந்த நிலைமைக்கு எங்களுடைய ஆளாகிவிட்டிருக்கின்றார்கள் பாருங்கள் நடுவர் ஐயா அவர்களை. அன்றைக்கு பார்த்தால் ஃபேஸ்புக்கில் இந்த கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அன்றைக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது. ஒரு மனுஷர் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு திடுக்கிட தன்மையோட வச்சு ப்ரெஷர் கூட்டியே வச்சிருப்பான். என்னென்னா விடிய ஒளம்பி அனுப்புவான். என்ன நாளை என்பது நிச்சயமில்லை, இன்றைய சிரி. என்ன இது ஏற்கனவே நம்மட பழைப்பு சிரிப்பாத்தான் போய்கொண்டிருக்குது. இதுக்குள்ள நாளை என்பது நிச்சயமில்லை இன்றைய சிரியண்டா என்ன கதவுது? அதுக்குள்ள இன்னொரு தினம் பாபா படத்தை அனுப்பி 10 பேருக்கு அனுப்பு. சனிக்கிழமை ஆனால் 5 படத்தை அனுப்பி 50 பேருக்கு அனுப்பு. வெள்ளிக்கிழமை ஆனால் துர்க்க படத்தை அனுப்பி 50 பேருக்கு அனுப்பு. அனுப்பலன்னா அதை சொல்ல மாட்டான். இது 10 பட்டுப்படு மாதிரி 10 பேருக்கு அனுப்பும் பிடிக்க வச்சு. ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்களேன்னு சொல்லி அன்றைக்கு நடுவர் ஐயா அன்றைக்கு பட்டிமன்றம் ஒன்று பேசினார். பெண்டாட்டிக்கு பயப்படாதவன், பெண்டாட்டிக்கு பயப்படாத மனுஷி கேட்டுட்டு இவர் இப்படி எல்லாம் பேச துவங்கிட்டார் என்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கின்றார் பாருங்க நடுவர் ஐயா அவர்களே. இங்க 2வது வந்தார். பேராசிரியருக்கும் விருவிராக்கும் வித்தியாசம் தெரியாது. போனுக்கு போய் முடங்கி போயிருந்தால் யார் என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது ஐயா. ஒரு பேராசிரியர் ஐயா, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பேராசிரியர் முன்னுக்கு இருக்கிறவர். இப்படியே ஒரு நிலைமையில வந்து இருக்கிறீங்க பாருங்க. இப்படியான நிலைமையில தான் எங்களுடைய அன்றைக்கு எங்களோட ஆஃபீஸில் ஒரு ஆன்லைனில் உடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்கிறார். அது குண்டு சரியோ, அது என்ன செய்யறதுக்கு ஒன்றையில் ஆர்டர் ஒன்னால் அது வந்ததுக்கு என்ன அது 5ஆம் ஆண்டு போல போகிற ட்ரெஸ் வந்துருக்குது. ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வாறான நிலையில தான் எங்களுடைய சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது நடுவர் ஐயா அவர்களே. அப்ப இவ்வாறெல்லாம் சென்று கொண்டிருக்கின்ற இந்த சமூகம் மீண்டும் தலை நிமிர்ந்து நல்ல இடத்துக்கு வர வேண்டும், நல்ல சிந்தனையாளர் இந்த சமூகத்திலே ஒளிர வேண்டும் என்றால் இவர்கள் இந்த சமூக ஊடகங்களிலிருந்து
நாங்கள் விலகி வர வேண்டும், நூல்களை கற்க வேண்டும். இறுதியாக ஒன்றை மட்டும் கூற விரும்புகின்றேன். ஏன் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் தெரியுமா? நூல் என்று ஏன் புத்தகத்துக்கு பெயர் வைத்தான் தெரியுமா? ஊசிகளின் காதுகளில் நூல் நுழைந்தால் கிழிந்த ஆடைகளை தைக்க உதவும். ஊசிகளின் காதுகளில் நூல் நுழைந்தால் கிழிந்த ஆடைகள் தைக்க உதவும். காதுகள் இன்னும் செவிகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் இதயத்தின் கிழிசல்கள் தைக்கப்படும். நடுவரை அவர்களே, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மம்மியும் ஜிம்மியும் வார்த்தைகளாய் வெளிவந்தன. நன்றி. நேரத்தை மிக நுணுக்கமாக கடைபிடிப்பவர்கள் திருமறை கலாம் என்ற குழுமத்தினர். அதனால் நாங்கள் தொகுப்புரைக்கு போகாமல் என்னுடைய தீர்ப்பை வழங்கும்படி கேட்கிறார்கள். பல தீர்ப்புகளை பல செக்ஷன்களில் ஊடாக வழங்கிய எனக்கு மிக கடினமாகத்தான் இருக்கின்றது தீர்ப்பு வழங்குவதற்கு. இருந்தாலும் ஒரு சில விடயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சமூக ஊடகங்கள் மக்களை அறிவுடையோராக்கின்றனவா அடிமைகளாக்கின்றனவா என்ற இந்த பட்டிமன்றத்திலே நல்ல கருத்துக்கள் வெளிவந்தன. சமூக ஊடகங்கள் நிச்சயமாக தேவை, மக்களை அறிவுடைமை ஆக்குகின்றன என்று ஒரு பகுதியினரும், இல்லை அவை அடிமைகளாக்குகின்றன என்று ஒரு பகுதியினரும் மிக அழகாக தமது வாதங்களை முன்வைத்தார்கள். 9 மானுடவியலாளர்கள் பிரேசில், சீனா, இந்தியா, துருக்கி, இங்கிலாந்து, சிலி, டிரின்டாட், இத்தாலி போன்ற 9 வெவ்வேறு சமூகங்களில் 15 மாதங்கள் தங்கியிருந்து ஒரு ஆய்வை நடத்தினார்கள். சமூக ஊடகங்கள் நல்லதை தருகின்றனவா இல்லை கெட்டதை தருகின்றனவா? அவர்களுடைய ஆய்விலே முடிவிலே தொகுப்பிலே அரசியல், கல்வி, பாலினம், வணிகம் என்பதற்கு சமூக ஊடகங்கள் உதவிதான் புரிகின்றன என்று அவர்கள் முடிவை எடுத்துக்கொண்டார்கள். அது அவர்களுடைய முடிவு. பொது நோக்கில் சமூக ஊடகங்கள் நிகழ்நிலையில் உள்ள சமத்துவத்தால் இயல்பு நிலையில் உள்ள சமத்துவமின்மையை மாற்ற முடிகின்றன என்பதைத்தான் நாங்கள் எப்பொழுதுமே சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. புலனம், வலையொலி, படவரி, அளாவி, பற்றியம், கீச்சகம், தொலைவரி ஏதாவது விளங்குகின்றதா? இதுதான் வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், மெசேஞ்சர், ட்விட்டர், டெலிகிராம், ஸ்கைப், ப்ளூடூத், வைஃபை, ஹாட்ஸ்பாட், ப்ராட்பேண்ட், ஆன்லைன், ஆஃப்லைன். அப்பப்பா, இந்த அறிவு இந்த ஊடகங்கள் சமூக ஊடகங்களால் தானே எமக்கு வந்திருக்கின்றன. இருந்தாலும் சில பிரச்சனைகளையும் இந்த சமூக ஊடகங்கள் நமக்கு தந்துதான் சென்றிருக்கின்றன. வைத்தியரையும் கவிஞரையும் சண்டை பிடித்து சஞ்சலப்படுத்த வைத்தது இந்த ஊடகம். வைத்தியரையும் கவிஞரையும் சஞ்சலப்படுத்த வைத்ததும் இந்த சமூக ஊடகம். கட்சிகளும் கனவான்களும் கைகலப்பு ஏற்பட செய்ததும் இந்த சமூக ஊடகம். தங்கமும் வைரமும் தமிழர்கள் வெறுக்கும் அணிகலன்களாய் மாற்றியதும் இந்த சமூக ஊடகம். தங்கத்தையும் வைரத்தையும் தமிழர்கள் வெறுக்கும் அணிகலனாய் மாற்றியதும் இந்த சமூக ஊடகம். ஆனால் சில நன்மைகளையும் தான் தந்திருக்கின்றன. சமூகத்தின் மதிப்புள்ளவர்களை கல்வி வளர்ச்சியில் அதிகரிப்பை தந்ததும் இந்த சமூக ஊடகம். பொது அறிவை எமக்கு தந்ததும் இந்த சமூக ஊடகம். புதுமைகள் பலவற்றை படைத்ததும் தந்ததும் இந்த சமூக ஊடகம். ஆனால் எத்திக்ஸ் என்கின்ற ஒழுக்கத்தை நலிவடைய செய்ததும் இந்த சமூக ஊடகம். மனித மாண்பை குறைவடைய செய்ததும் இந்த சமூக ஊடகம். ஆக மொத்தத்தில் சமூக ஊடகம் என்பது என்னை பொறுத்தவரையில் இரட்டை முனை கொண்ட ஒரு வாள். இரட்டை முனை கொண்ட ஒரு வாள். அதன் பயன்களையும் நன்மைகளையும் தீமைகளையும் நேர்மறையான பக்கத்திலிருந்து சரியான பக்கத்துக்கு கொண்டு வருவது எம் கையில் தான் இருக்கின்றது. ஆகவே தீர்ப்பு உங்கள் கையில். உங்கள் கையிலே தீர்ப்பை விட்டு செல்கின்றேன். நல்லதொரு சந்தர்ப்பத்தை வழங்கிய திருமறை கலாமன்றத்தினருக்கு எமது நன்றிகளை கூறி, தமது வைர விழாவிலே
கால் பதித்திருக்கும் இந்த திருமறை கலாமன்றம் பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் கூறியது போல பொங்கி வாழ்ந்த இனம் எங்களுடைய தமிழினம், கொடிகட்டி வாழ்ந்தது எங்கள் இனம் தமிழினம். ஆகவே நாங்கள் பொங்குவோம், ஒற்றுமையாக பொங்குவோம், இப்படியான நல்ல நிகழ்வுகளை வைத்து பொங்குவோம் என்று வாய்ப்பளித்ததற்கு இங்கு வந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.